எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ப்ரொட்டஸ்ட்டு வந்து போயிட்டுருக்கு நேபாளில். அதை வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் இன்னும் இருக்குது. அது இனியுமே போயிட்டு தான் இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 24 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து இந்த கன் ஃபயர் ஆகிருக்கு. அந்த 19 பேர் இறந்துருக்காங்க. அப்போது இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இதனால் வந்து நேபாள் பிஎம்கேபி சர்மா ஒலி அப்படிங்கிறவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு அப்போ டியூஸ்டே அன்னைக்கு அப்படிங்கிறதும் வந்திருக்கு. இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து அகெயின்ஸ்ட் இந்த கரப்ஷன், அப்புறம் வந்து அந்த சென்சார்ஷிப் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இந்த ஹிமாலயன் கண்ட்ரியவே வந்து அண்ட்ரஸ்ட் பண்ணியிருக்கு அந்த வயலண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பல வருஷங்களில் இது ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேபாள் ஆர்மி என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது திரும்பி வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து மறுதொடக்கம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டியூஸ்டே 10 PM அப்படின்னு. ஆனால் டியூஸ்டே அன்றைக்கி ஆஃப்டர்நூன் என்ன இருக்குன்னா, ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து ரொம்ப வந்து கும்பலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்லிமெண்ட் பில்டிங்குள்ளே போயிருக்காங்க. அதாவது அந்த காம்ப்ளெக்ஸ் பேர் வந்து சிங்கா தர்பார் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்த ஷேட்டர் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாம் பயங்கரமாக உடச்சி சுக்குநூறாக்கிட்டு அப்புறம் வந்து ஃபயரையும் வந்து கொளுத்தி விட்ருக்காங்க. ஃபயரை வந்து மல்டிபிள் சேம்பர்ஸில் இதை பண்ணியிருக்காங்க. அந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து வந்து ரொம்ப ஃப்ளேம்ஸ் எல்லாம் வந்து வரும்போது இதை யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த போராட்டக்காரர்கள்லாம் வந்து டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சாண்டர் நிறைய வந்து அந்த ஸ்மோக் வரும்போது நிறைய வந்து கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு, அதாவது மித்ரா தபா அப்படிங்கிற பொண்ணு, 20 வயசு பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த நேபாள் ஃப்ளாகை வந்து வச்சுக்கிட்டு இந்த பில்டிங் வந்து எங்களுக்கு எதுவும் வந்து எந்த இதுவும் எங்களுக்காக செய்யலை அப்படின்னு, அதாவது வந்து அந்த எங்களுக்காக எதுவுமே அவங்க செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இந்த இது ஃபயர் வந்து கன்சியூம் ஆகிருக்கு காம்ப்ளெக்ஸில் ஒரு பார்ட்டை. பட் பேர்னிங் வந்து அதை எரிஞ்சதை வந்து திரும்பி வந்து நம்ம வந்து அதை கொண்டு வந்துடலாம், எப்படியாவது ரீபில்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கோவம் வந்து என்ன ஆயிருக்குன்னா, அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீனியர் பொலிட்டீஷியன் ஃபாரின் மினிஸ்டர், அதாவது அர்ஜு ராணா தர்பா, அவங்களோட ஒய்ஃபு வந்து என்னென்னா பிஎம் ஃபார்மர் பிஎம் பகதூர் தோபா அப்படிங்கிறவங்களெல்லாம் அவங்கள வந்து இழுத்துட்டு வந்திருக்காங்க. வெளியில் வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்து வீட்டுக்கு வெளியில் இழுத்துட்டு வந்து அடித்து கும்பல் வந்து அடின்னு அடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அதுவும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளியில் இழுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அவங்களுடைய வந்து ஃப்யூச்சரை வந்து எடுத்துட்டோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று என்ன சொல்லியிருக்கோன்னா, லேட்டராக அவங்க கூட இருந்தவங்ககிட்ட தபா வந்து அசால்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. டெப்யூட்டி பிஎம்மும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் விஷ்ணு பிரசாத் அப்படிங்கிறவங்களும் வந்து அவங்களையும் வந்து துரத்திருக்காங்க, ரோட்டில் வந்து விரட்டப்பட்டிருக்காங்க. ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபார்மர் பிஎம் ஜலநாத் கனால் அப்படிங்கிறவரோட ஒய்ஃபு ராஜ்யலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து சித்ரகார் அப்படிங்கிறவங்க வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. எங்கன்னா அவங்க வீட்டில் வந்து நெருப்பு வச்சுட்டாங்க, அதனால் வந்து அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு லேட் டியூஸ்டே அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து காட்டு மிராண்டித்தனமான செயல் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. வந்து அந்த நேபாள் ஆர்மி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வார்ன் பண்ணியிருக்காங்க. அதாவது தேவையற்ற இந்த அட்வான்டேஜ் வந்து எடுத்துக்கிறாங்க நிறைய பேர். அதாவது வந்து கரண்ட்டாக மோசமான சுச்சுவேஷன் இங்கே இருக்கும்போது சில குரூப் என்ன பண்ணுதுன்னா எக்ஸசிவ் வந்து டேமேஜ் பண்ணுறாங்க. அதாவது ஆர்டினரி சிட்டிசனுக்கும் அப்புறம் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டிலாம் நாஸ்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி லூட்டிங்லாம் பண்ணுறாங்க, அதை கொள்ளையடிக்கிறது, அப்புறம் தீ வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்மி வந்து மற்ற சில செக்யூரிட்டி ஃபோர்ஸஸோடு வந்து ஏஜென்சிஸோடு சேர்ந்து சில ப்ரைமரி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காங்க மெயின்டைன் பண்ணுறது, லா அண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதாவது சேஃப்டி ஆஃப் நேபாள் அப்புறம் நேபாளிஸ் அவங்க எல்லாரையும் வந்து சேஃப்டி பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரத்த கலரி வந்து அதாவது 3 days அவங்க லிஃப்ட் பண்ணிட்டாங்க. அந்த இதை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட அந்த பேனர் வந்து லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம்ஸை வந்து பேன் பண்ணதான் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்டர்ஸாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்சி அப்படிங்கிறது வந்து அந்த 2K கிட்ஸ் அந்த 2000 அதுக்கப்புறம் வந்து பர்ன் ஆனவங்க அவங்களாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
வந்து இந்த ஒலி அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்லாம் போட்டிருக்காங்க. வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரெஷரையுமே வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கு, மவுண்ட் பண்ணி விட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோம் மினிஸ்டர் வந்து என்னென்னா ரமேஷ் லகாக் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறதுனால அக்னாலேஜும் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி 26 வந்து இப்போ வந்து 22 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்கு. ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து எனக்கு என்னால் கண்டினியூ பண்ண முடியாது இந்த ஆஃபீஸை. ஏன்னா எப்போ வந்து யங் பீப்புள் வந்து சில சில பசங்கள்லாம் செத்து போகிறாங்க ஸ்ட்ரீட்ஸில், அதனால் இந்த ராங் டெசிஷன்னால் அதனால் வந்து நான் வந்து ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லி அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அவங்க கொலீக்ஸ்க்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறேன், நான் வந்து கரப்ஷன் இதை சப்போர்ட் பண்ணல, நான் வந்து ப்ளாக் பண்ணுறது சோஷியல் மீடியா வந்து எனக்கு வந்து இந்த ஃபேவரபுளாக இல்லை அப்படிங்கிறது தான் அவருமே சொல்லியிருக்காரு. ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து இந்த பார்லிமெண்ட் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்தனால தான் போலீஸ் வந்து அந்த டியர் கேஸு அந்த ரப்பர் புல்லட்ஸு அந்த இதெல்லாம் வச்சு அவங்கள வந்து விரட்டுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்க. அந்த கூட்டத்தை வந்து கலைக்கணும், டேமேஜ் தான் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்கிறத கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆர்மியும் வந்து அங்கே வந்து ப்ரொடெக்ஷன் வச்சுருக்காங்க. கர்ஃப்யூஸும் வந்து அங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு. அதாவது திரிபுவன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுமே வந்து கேபிட்டல் காஷ்மீரில் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே மட்டும் இல்லாமல் ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து அந்த நேபாளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஹில்டன் ஹோட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குவாங்க அந்த காட்மண்டில், அங்கே வந்து ஃபயர் கொளுத்தி விட்டுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த கிளாஸ் எல்லாம் போட்டு நல்லா உடச்சி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நெருப்பு உள்ள பத்திரத்துக்குள்ளே வந்து அந்த லாபிக்குள்ளே போய் யாரும் மறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கல்லெல்லாம் தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் கூட பண்ணி அட்ராசிட்டிஸ் பண்ணியிருந்திருக்காங்க. லக்ஸுரி ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் இயர் தான் வந்து அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வந்து பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் பேட்ரான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதான் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரொஃபைல் கேஷுவாலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல ஆனதை. க்ரௌட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை தவிர வந்து திரும்பி வந்து இந்த ஹெட் குவார்ட்டரோட எங்கள் ஆட்சி பண்ணுறவங்க அப்புறம் அப்போசிஷன் பார்ட்டியோட அந்த இதெல்லாம் வந்து கொளுத்தி பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குலாம் இப்போ என்ன சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து என்ன பண்ண போகிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. இனிமேல் தான் தெரிய வரும், பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.